இன்னைக்கு தீபம் ஹில் கிரியேஷன்ஸில் ஹெல்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒடிஷா ஸ்பெஷல் சென்னா போடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து பன்னீர் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம மைதா மாவும் யூஸ் பண்ணுறது கிடையாது, கோதுமை மாவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மில்க் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எப்படி இந்த கேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இந்த சென்னா போடா பண்ணுறதுக்கு 3 பொருள் இருந்தால் போதும். பால், வெல்லம், அதுக்கப்புறம் ரவை. ஸோ இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இது இருந்தாலே ஒரு சூப்பரான கேக் ரெசிபி நம்ம பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சென்னா போடா பண்ணுறதுக்கு பாலை நம்ம கர்டில் பண்ணணும். கர்டில் பண்ணி இதிலேருந்து நம்ம பன்னீர் எடுப்போம். இந்த பன்னீரில் தான் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் எடுக்கலாம். இன்றைக்கி நான் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் கொஞ்சம் பாயில் ஆனோன்னே நம்ம இதை கர்டில் பண்ணுறதுக்காக லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த பாலை கர்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணலாம், வினிகர் யூஸ் பண்ணலாம், இல்லை கர்ட் கூட யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் லெமன் யூஸ் பண்ணி எப்படி கர்டில் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். 1.5 லிட்டர் பாலுக்கு உங்களுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். ஸோ அதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி லெமன் ஜூஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ குவான்டிட்டி வாட்டரால் டைலூட் பண்ணிக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இருக்குது. ஸோ அதே 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் யூஸ் பண்ணி டைலூட் பண்ணிக்கலாம். ஏன்னா டைலூட் பண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக பால் வந்து கர்டில் ஆகும். பால் கொதிச்சோன்னே இந்த லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணணும். ஒரேடியாக நீங்கள் அப்படியே ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ பால் கொதிச்சிருச்சு, நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் 1 ஸ்பூன் ஊற்றுங்க. இது கர்டில் ஆகட்டும், கொஞ்சம் கர்டில் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், லைட்டாக கர்டில் ஆகுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன் நான். பால் கொதிச்ச உடனே அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க. நான் இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மில்கில் இந்த பன்னீர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் வருது. அவ்வளோதான். இப்போ பால் பர்ஃபெக்டாக நமக்கு கர்டில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை ஃபில்டர் பண்ணிடலாம். பாருங்கள், இதுலேருந்து நம்ம வே வாட்டர் தனியாகவும் பன்னீர் தனியாகவும் செப்பரேட்டாக எடுத்துட்டோம். காட்டேஜ் சீஸ் அப்படின்னு சொல்கிற பன்னீர் இது தான். நம்ம இதை யூஸ் பண்ணி தான் இப்போ செய்ய போகிறோம். இந்த வே வாட்டர் நீங்கள் கீழே ஊற்றிட வேண்டாம், ப்ரோட்டீன் நிறைய இருக்குது இதில். இதை நீங்கள் குக்கிங்கில் தண்ணிக்கு பதிலாக எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பிணையிருக்கு, இல்லை ரைஸ் வேக வைக்கிறதுக்கு, காய்கறி வேக வைக்கிறதுக்கு, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக 1.5 கப் பன்னீர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த பன்னீரை நல்லா பிணைஞ்சிக்குங்க. பிணைஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும். இந்த சென்னா போடா பண்ணுறதுக்கு ரெடிமேடாக இருக்கிற பன்னீர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பன்னீரில் வந்து மாய்ஸ்சரே இருக்காது, தண்ணி கண்டென்ட்டே இருக்காதனால அவ்வளோ சாஃப்டாக கிடைக்காது. அதனால நீங்கள் மில்கை கர்டில் பண்ணி எடுத்து பண்ணால் நல்லா கேக் வந்து நல்லா கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கணும். இப்போ இந்த 1.5 கப் பன்னீருக்கு 1 கப் வெல்லம் வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா பிணைஞ்சிக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் ரவை ஆட் பண்ணலாம். ரவை நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் கேக்குக்கு. 3 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இல்லை இல்லையா, இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அதனால் இதுக்கு இந்த வே வாட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கீ, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது ஆப்ஷனல் தான், வேண்டானா அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக பாதாம், பிஸ்தா, முந்திரி அண்ட் கிஸ்மிஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணோன்னா அருமையான சென்னா போடா ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பேக் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 170 டிகிரியில் அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்கு டின்னை ஃபஸ்ட்டு நம்ம க்ரீஸ் பண்ணிடலாம். ஆயிலோ கீயோ யூஸ் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணிடுங்க. மேலே பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ எகெயின் வந்து மேலே கீ அப்ளை பண்ணி க்ரீஸ் பண்ணிடுங்க. பேட்டரை நம்ம பேக் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேட்டரை அவனில் வச்சிடலாம். மேலே நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம்.
இந்த சென்னா போடா பொறுத்தவரையிலும் நம்ம கேக் டெஸ்ட் பண்ணுற மாதிரி நைஃபோ ஃபோர்க்கோ குத்தி பார்த்துட்டு அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். பட் அது இல்லாமல் இந்த மேலே இந்த ப்ரௌனிஷாக நல்லா வந்து ஃபார்ம் ஆகணும். ஓகே, அதாவது மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கணும். இதுதான் இந்த சென்னா போடா. ஓகே, ஸோ மேலே நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை வெளியில் எடுங்க. ஹெல்தியான டேஸ்டியான சென்னா போடா ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக சென்னா போடாவில் சுகர் ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி சுகருக்கு பதிலாக வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீட்டோ டயட் இருக்கிறவங்களுக்கும் இது ஆப்டான ரெசிபி. பிகாஸ் அந்த சுகருக்கு பதிலாக நீங்கள் கீட்டோ சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சுகர் இல்லாமலும் நீங்கள் இதை செய்யலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, subscribe my channel, click the like button and share this to your friends.